காஞ்சிபுரத்துக்கும் அந்த பூரிக்கும் நல்ல சம்பந்தம் இருக்கு. ஒரு இங்கிலீஷ்கார ஒரு புஸ்தகம் எழுதினார். அது பெரியவா பல்லக்கில் உட்கார்ந்துட்டு அவன் படிச்சா. படிச்சுட்டு அங்க டார்ச் வச்சுட்டு அந்த இங்கிலீஷ் புஸ்தகத்தை படிச்சா. அதுல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அத்திவரதரை பத்தி எழுதியிருந்தார். மரத்தினால செய்யப்பட்ட விக்கிரகம். பூரியிலையும் சரி, காஞ்சிபுரம் பெருமாளும் அத்திவரதரும் மரத்தினால பண்ணப்பட்டவர்கள். அந்த போட்டோ அதுல இருந்தது. அந்த புஸ்தகத்தை அவ படிச்சு பார்த்துட்டு இருந்தா பெரியவர். அப்படியே அந்த காஞ்சி விஜயம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. பத்மாவதி விஜயம்னு பேரு அந்த சாப்டர். அந்த பூரி மகாத்மியத்துல அது பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு விட்டாளாம் அந்த பூரி ராஜாவுக்கு. இப்ப கூட சில பேருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஏதோ சந்தேகப்படுறா, சங்கோச்சப்படுறா. அது மாதிரி கொஞ்சம் ஒரு நிலைமை சில இடங்கள்ல இருக்கு. ஆனா சில இடத்துல அப்படி சங்கோச்சம், பயம் இருக்கு. அது மாதிரி அந்த பூரி பெருமாளுடைய பக்தர் அந்த ராஜாவுக்கு இந்த காஞ்சிபுரத்துல இருந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு. காரணம் என்ன சொன்னார்னா, அவர் பெருக்கிறார், விளக்குமாறுனால பெருக்கிறார். விளக்குமாறுனால பெருக்கிறார்னா என்ன பெருக்கிறார்? அந்த ரதோத்சவம் நடக்கும் போது அந்த ராஜா, கஜபதி ராஜா, அந்த வழியை சுத்தம் பண்ணுவார் விளக்கு பார்த்த வச்சு. அது இவர் பெருக்கிறார், கொடுக்க மாட்டேன்னு எதுவும் சொல்லிட்டாரு. அது பெருக்கிறது நல்ல விஷயம். ஏதோ அது அப்பப்போ சில விசித்திரமான யோஜனைகள் சமுதாயத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பெருமாளே காஞ்சிய வெற்றி கொண்டு, காஞ்சி விஜயம்னு பேரு. அந்த காஞ்சியில அவர் பக்தனுக்காக, தன்னுடைய பக்தனான ராஜாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பகவான் முயற்சி பண்ணான்னு வச்சுப்பேன். அப்படி காஞ்சி விஜயம்னு ஒரு சாப்டர் இருக்காங்க. அதனால காஞ்சி கணேசர்னு இருக்கார், அங்க பிள்ளையார் இருக்கார். அதனால குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற விஷயம் கவலை, அபிப்பிராயம், அதற்கான முயற்சி, பக்தருக்கு கல்யாணம் ஆகணுங்கிற முயற்சி ஜெகநாத பெருமாளே பண்ணியிருக்காரு வச்சுக்கோ. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.